பொன்னியின் செல்வன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் அமரர் சாண்டில்யனின் கடல்புறா ஒலிப்புத்தகம். கடல்புறாவை நோக்கி மெதுவாக ஆனால் திடமாக வந்து கொண்டிருந்த இரு கப்பல்களையும் நோக்கிய இளைய பல்லவன், தேவரே, மரக்கலங்கள் இரண்டும் தீர்க்கா வகையை சேர்ந்தவை. தீர்க்காவில் எந்த உட்பிரிவை சேர்ந்தது? தாரணி. இரண்டும் தாரணிகளா? ஆம். அப்படியானால் அவற்றின் போர்க்கருவிகள் எல்லாம் முன்புறத்தில் தான் இருக்கும். இந்த வகை மரக்கலங்களை நான் கலிங்கத்தின் சுங்க அதிகாரியாய் இருக்கையில் பார்த்திருக்கிறேன். அவை போர் தொடுப்பதானால் முகத்தின் புறமாகத்தான் தொடுக்க வேண்டும். வேறு வழி இல்லை. தேவரே, இரண்டுக்கும் சர்ப்ப முகம் உள்ளது. அநேகமாக சர்ப்பத்தின் படத்தில் தான் இருக்கும் அம்புகளையும் வேல்களையும் வீசும் எந்திரங்கள். நல்லது தேவரே, கடல்புறாவின் பக்க இறக்கையே சர்ப்ப முகங்கள் பார்க்கட்டும். சுக்கானை லேசாக திருப்புங்கள். எதிரி மரக்கலங்கள் இரண்டும் நன்றாக அருகில் வரும் வரை நமது அம்புகளை வீச வேண்டாம். அருகில் நன்றாக வந்ததும் அவற்றின் பாய்ச்சீலைகளை கூட தொட வேண்டாம். மரக்கலங்களின் முகப்பை நோக்கி வேல்களை மட்டும் வீசுங்கள். முகப்பு உடைந்ததும் பிறகு நடக்கட்டும் வான வேடிக்கை. பிறகு பற்றட்டும் அவற்றின் பாய்ச்சீலைகள். உடல் நனைந்து அவர்கள் அலட்சியத்துடன் கடல்புறாவின் போர்க்கருவிகளை இயக்கியது தூரத்தே நின்ற பலவர்மன் கண்களுக்கு பெரும் விருந்தாக இருந்தது. எதிரி மரக்கலங்கள் வெகு சீக்கிரம் கடல்புறாவை அணுகியும் கடல்புறா மட்டும் அவற்றை அணுகவிடாமல் திடீரென முன்னும் பின்னும் திரும்பி அந்த மரக்கலங்களுக்கு பாய்ச்சல் காட்டியதால் எதிரிகள் வீசிய வேல்களும் அம்புகளும் கண்ட இடத்தில் கடல்புறாவின் தளத்திலே விழுந்தனவே ஒழிய அதற்கு எந்த சேதத்தையும் விளைவிக்க சக்தியற்றவை ஆயின. அந்த சமயத்தில் எழுந்தது இளைய பல்லவன் கூச்சல். ஆகட்டும், உடையுங்கள் முகப்புகளை. திடீரென கடல்புறாவின் தளம் உயிர் பெற்று துடிப்புற்றது. அதன் பக்க பகுதிகளின் சுழல் எந்திரங்களில் பொருத்தப்பட்டிருந்த வேல்கள் விர் விர் என்று நூற்றுக்கணக்கில் கிளம்பி எதிரி மரக்கலங்களின் முகப்பிலே பாய்ந்தன. சர்ப்பங்களின் தலைகள் இரண்டும் இரண்டே வினாடிகளில் சுக்கு நூறாக பிளந்தன. அதே சமயத்தில் தளத்தின் மற்றொரு புறத்திலிருந்து எழுந்த சீனத்து வானங்கள் விற்றென எதிரி மரக்கலங்கள் மீது பாய்ந்து அங்கிருந்த பாய்களை பற்ற வைத்தன. கண்மூடி கண் திறப்பதற்குள் ஏற்பட்ட தாக்குதலால் எதிரி மரக்கலங்களில் ஜுவாலை அதிகமாகி கடல் பிராந்தியத்தின் மையிருட்டை கலைத்தன. விசிறுங்கள் வளையங்களை என்ற இளைய பல்லவன் குரல் கடல் அலைகளின் ஓசையையும் கிழித்துக் கொண்டு பயங்கரமாக ஒலித்தது. அதைத் தொடர்ந்து உருளைகள் சுழலும் சத்தம் கேட்டது. கடல்புறா தனது இறையில் ஒன்றை பெரிதாக விரித்தது. அதில் தாவிய மாலுமிகள் பெரும் கயிறுகளை எதிரி மரக்கலங்களை நோக்கி வீசினார்கள். கண்டியத்தேவன் சுக்கான் வித்தையால் எதிரி மரக்கலம் ஒன்றை கடல்புறா அணுகிவிட்டதால் மாலுமிகள் வீசிய கயிறுகளின் முகப்பில் இருந்த வளையங்கள் எதிரி மரக்கலத்தின் பக்க பலகைகளிலும் பாய்மர தூண்களிலும் கௌவி மரக்கலத்தை கடல்புறாவுக்காக இழுத்தன. திடீரென எதிரி மரக்கலத்தில் பெரும் கூச்சலும் குழப்பமும் கேட்டது. கடல்புறா வெகு வேகத்துடன் அதை மோதவே அந்த மோதலில் திணறியது அந்த தாரணி. பொன்னியின் செல்வன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் அமரர் சாண்டில்யனின் கடல்புறா ஒலிப்புத்தகம்.